வணக்கம் அவர்களே. நான் வந்து தோட்டக்கலைத்துறை பயிர்கள் நிறையா வச்சிருக்கேன். பூ பயிர்கள் மெயினாக வச்சிருக்கேன். கிரைசாந்தி சாமந்தி வச்சிருக்கேன், செவந்தி வச்சிருக்கேன், ரோஸ் வச்சிருக்கேன். மெயினாக நான் கத்திரி வச்சிருக்கேன். அதை தாண்டி பார்த்தோம்னா வந்து கொடி வைக்கிறதுக்கு பாவக்காய், புடலங்காய், அவரைக்காய், சுரக்காய், வாட்டர்மெலன் மஸ்கெலாம் வச்சிருக்கேன். கேப்சிகம் நான் வச்சிருக்கேன். ஸோ அதிகப்படியான எக்ஸாட்டிக் ஃபிளவர்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தோட்டக்கலைத்துறை பயிர்களில் ஹையஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆன அந்த ஒயிட் ஃப்ளை அப்படிங்கிறதும் அது கூட ஜாசிட்ஸோ ஏஃபிட்ஸோ இந்த மூணையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு பக்காவான மாலிக்யூல் அப்படிங்கிறது என்னதான் புதுசாக வந்தாலும் அப்கிரேட் இருந்தால் தான் நம்மளால வந்து அந்த பூச்சியை வந்து கட்டுக்குள் வைக்க முடியுது. ஸோ ஒயிட் ஃப்ளைஸ் அண்ட் சக்கிங் பிளஸ் இன்ஃபெக்ஷன் சரியாக கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னா இட்ஸ் லீட்ஸ் டு வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். சரியான முறையில் வெள்ளை கொசுக்களையும் சாரது பூச்சிகளையும் தத்து பூச்சிகளையும் அசுவினிகளையும் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது வைரஸ் நோயை தோற்றுவிக்கக்கூடிய மூலாதார காரணிகளை சார்ந்து அதை வந்து அதிகப்படியான பெரும்பாலான ஒரு நட்டத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுறது கிடையாது. இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க BASF அப்படிங்கிற நிறுவனத்தை சார்ந்த இந்த எஃபிகான் அப்படிங்கக்கூடிய ஒரு மாலிகுல் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த மாலிகுல் என்னென்ன மாதிரி மாலிகுல்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் பிரச்சனைக்கெல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன கிராப்ல இவங்க பேட்டன் வாங்கியிருக்காங்க, ஏக்ராக்கு எவ்வளோ பரிந்துரை, என்ன மாதிரி பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும், இவங்க பேட்டன் வாங்கிட்டு கிராப் தவிர மற்ற கிராப்லாம் யூஸ் பண்ணலாமா, ஏக்ராக்கு எவ்வளோ செலவாகும், டாப் டு பாட்டம் A to Z இன்னைக்கு இந்த வீடியோல எஃபிகான் அப்படிங்கிற ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாயிச்சோட வீடியோ பாக்குறீங்க அப்படி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் பர்தஸ்பியர், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். நான் உங்க யுவன் A. சரத்குமார். யூடியூப் விவசாய சேனலோட இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ கேட்டகரியில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். BASF அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி, உங்களுக்கு சொல்லவே வேணாம். சினிடா, பேட்டா, டிபான், குட்டிவா, தனிகா, ராமா, கோத்ரேஜ் இந்த வரிசையில் BASF என்னைக்குமே டாப் 3 தான் இருக்கும். ஸோ BASF அப்படிங்கிறவங்க நியூ கெமிக்கல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கிங்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து லாஸ்ட் ஒரு 1 to 1.5 இயர்க்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணதான் இந்த எஃபிகான் அப்படிங்கிற ப்ராடக்ட். இதோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து எல்லா ப்ராடக்டோட இதுலையுமே கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ் ரொம்ப தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா வந்து டிம்ப்ரோபைரிடாஸ் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் வந்து 120% அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறது. இங்கே மேலே அவங்க டிப்ரோஃபைனா 120 கிராம் G/SL அப்படிங்கிற பேரில் இது வந்து 2-3 பேக்கில் அவங்க பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 140 ml, இது வந்து 280 ml. இது வந்து ஆவரேஜ் பேக். இதுக்கப்புறம் 6 லிட்டர் 1 லிட்டர்லாம் இருக்குது, அது அப்புறம் பேசுவோம். இது மெயினாக எதுக்கான மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து இவங்க பேட்டர்ன் அப்படிங்கிறது இதில் வாங்கிட்டாங்க. அதில் FCO கண்ட்ரோலில் வாங்கினது பார்த்த வரைக்கும் ஒன்று வந்து கத்திரியில் வெள்ளை கொசுக்கும் தத்து பூச்சிகளுக்கும் அஸ்வினிக்கும் வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பருத்தியில் வெள்ளைக்கு தத்து பூச்சிக்கும் அஸ்வினிக்கும் வாங்கியிருக்காங்க. வெள்ளரி பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிவைக்கை பயிர்களில் இருக்கிறதுலே ஹைலி பெஸ்ட் அட்டாக்கு உருவாகிற பயிர் எதிராக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வெள்ளரி தான். ஸோ வெள்ளரியில் வந்து வெள்ளைக்கு தத்து பூச்சி அஸ்வினி முழுங்குவோம். இந்த மூணையும் சரி பண்ணிட்டோம்னா வெள்ளரி பயிர்களில் பூசணி குடும்பத்தை சார்ந்த எல்லா வகையான பெருமை குக்கர் பேசி குடும்பம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புடலங்காய், அவரைக்காய், சுரக்காய், ப்ளஸ் வந்து வாட்டர்மெலன், மஸ்கெலான், கோவக்காய் எல்லா வகையான பூசணி குடும்பத்திலையும் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுக்கு அப்புறம் வாங்கிக்காங்க. டொமேட்டோவில் ஜாசிட்ஸு, ஏஃபிட்ஸு, ஒயிட் ஃப்ளை மூணு வாங்கியிருக்காங்க. சில்லியில் ஒயிட் ஃப்ளைக்கும் அஸ்வினிக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 5மே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான கிராப். டோட்டலாக 5 அக்ரிகல்ச்சர் கிராப்பு, ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப். அக்ரி கிராப்பை பொறுத்த வரைக்கும் தோட்டக்கலைத்துறை பயிர்கள் அல்லாத பயிர்களில் பருத்திக்கு வாங்கியிருக்காங்க. தோட்டக்கலைத்துறை பயிர்களில் கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், தக்காளி, மிளகாய் இந்த பயிர்களுக்கு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதோட பேட்டர்ன் அப்படிங்கிறது. இதோட கெமிக்கல் கண்ட் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டேன். டிம்ப்ரோபைரிடாஸ் அப்படிங்கக்கூடிய கெமிக்கல் இது வந்து முழுக்க ஒயிட் ஃப்ளைக்கு ஏஃபிக்கு ஜாக்ஸை கொடுக்கக்கூடியது. ஆரம்ப காலத்தில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் ஃப்ளை அப்படின்னா வந்து இது இப்போ நம்ம வந்து ப்ரைட் கொடுப்போம், அஸ்டமா ப்ரைட் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுப்போம், தேமோசோம் ப்ளஸ் அசிபேட் கொடுப்போம். தென் அடுத்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்டோ கொடுப்போம் சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில். அப்போ கிளாஸ்டோலாம் கொடுத்து கண்ட்ரோல் ஆகலை, கிளாஸ்டோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செக்மெண்ட் நம்ம போகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இதோட காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக 280 ml அப்படிங்கிறது ஒரு ஏக்கராக்கான பரிந்துரை. 140 ml அப்படிங்கிறது 100 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். அதிகபட்சம் ஒரு ஏக்கராக்கு 200 லிட்டர் தண்ணி உபயோகப்படுத்துறதுக்கு 280 ml அப்படிங்கிறது பரிந்துரையாக இருக்குது. இதோட காஸ்ட் அப்படிங்கிறது 1650 ரூபா வரைக்கும், 1550 ரூபா, 1650 ரூபா, இப்போ நீங்கள் பண்ண ஏரியா பொறுத்து, டிஸ்ட்ரிபியூட்டர் மார்ஜினை பொறுத்து இட் வில் வேரி. ஸோ ஒரு 1650 ரூபாய்க்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையான இந்த ஒயிட் ஃப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னா இந்த BASF-ஓட எஃபிகான் அப்படிங்கிறது. இது வேறு பொருட்கள்லாம் சேர்க்கலாம்னா தாராளமாக சேர்க்கலாம். சல்ஃபர் சார்ந்த உரங்கள் கூட மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இப்போ காப்பர் ஹைட்ராக்சைடு கொசைட் கொடுக்கலாம், அது கூட மிக்ஸ் பண்ணாமல் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மருந்துகளை தனியாக உபயோகப்படுத்துறது பெஸ்ட்டு. கூட வந்து ஃபங்கிசைட் பெஸ்டிசைட்ஸ் இது கூட மாதிரி சேர்க்கலாம். பட் ஆனால் சல்ஃபர் சார்ந்த பெஸ்டிசைட்ஸ் மட்டும் சேர்க்கறது அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இன்னொன்று வேற எந்த பெருசாக கொடுக்கூடாது எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க மெஜாரிட்டி சொல்லாடேசியே அந்த மாதிரி குக்குரப்டேசியே அதில் வந்து இவங்க ஒரு முக்கியமான ஒரு 3 குடும்பத்தை சார்ந்த பயிர்களுக்கு இவங்க பேட்டன் வாங்கியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் வரக்கூடிய தக்காளி, வெள்ளரி, கத்திரிக்காய், மிளகாய் எல்லா வகையான காய்கறி பயிர்களுக்கும் இது கொடுக்க முடியும். சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் கிராப்ஸில் வந்து நீங்கள் எல்லா பேருக்குமே உபயோகப்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கிராப்ஸில் வருது. காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதே நான் சொல்லிட்டேன். இந்த மருந்து அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு பாஸ்ட் ஒரு 9 to 12 மந்த்தாக வந்து மார்க்கெட்டில் இருக்கு. உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இந்த மாலிகுலை பற்றின ஒரு புது எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக், எந்த மாதிரி போடலாம், எத்திக்கான வந்து எந்த மாதிரி பயிர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விலை நல்லா விற்றுது அப்படின்னா வந்து இந்த மாதிரி மாலிகுலாம் நல்லாவே கண்ட்ரோல் இருக்குது. இது ஒரு தடவை அடிச்சோம்னா வந்து 8 to 10 நாள் வரைக்கும் நல்ல கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் ஒயிட் ஃப்ளை இருந்தாலுமே 10 days வரைக்கும் 280 ml ஒரு ஏக்கரா கொடுக்கும்பொழுது டெஃபினட்டாக நல்ல கண்ட்ரோல் இருக்கிறது எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த மருந்து இந்த மாதிரிலாம் எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைகளில் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ தேவைப்படுது அப்படின்னா www.purchasum.in வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பர்சனல் மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அது நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எல்லா ப்ராடக்ட் பற்றி டேட்டாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விவசாய சம்மந்தப்பட்ட தவிர நீங்கள் அதை பார்த்து குறைச்சி தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ இல்லை வேறு ஏதாவது புதுசாக வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் அது உங்களுக்கு வீடியோ எடுத்து காத்திருக்கோம். இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.